கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்கள் மறைவானவர்கள் அல்ல, அவர் உங்களை வழி நடத்துகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆம் தேவஜனங்களே, கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு தருகிறார். ஆண்டவர் சொல்ல வருகிறது என்ன தெரியுமா? மோசைக்கு நான் இறங்கினேன், சிம்சோனுக்கு இறங்கினேன், தாவீதுக்கு இறங்கினேன், பவுலோடு இருந்தேன், சீலாவோடு இருந்தேன், பேதுரோடு இருந்தேன். என்கிட்ட ஒரு மாறுதலின் நிழல் கிடையாது. நான் அதே ஆண்டவர் தான் யாக்கோபின் தேவன், அதே ஆண்டவர் தான் உங்களோடு இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். சொல்ல வருகிறது என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாரையும் நான் நடத்தினேன், உங்களை எப்படி நடத்தாமல் போவேன்? உங்களை எப்படி வழிகாட்டாமல் போவேன்? உங்களிலிருந்து ஏன் தீர்க்கதரிசிகள் எழும்ப மாட்டார்கள்? உங்களிலிருந்து ஏன் ஊழியர்கள் எழும்ப மாட்டார்கள்? உங்களிலிருந்து ஏன் எழுப்புதல் எழும்பாது? நீங்கள் நினைக்கிறது ஏன் நடக்காது? உங்கள் இருதயத்தில் ஆசைகளை கொடுத்ததே ஆண்டவர் தானே. உங்கள் இருதயத்தில் திட்டங்களை கொடுக்கறதே ஆண்டவர் தானே. அந்த திட்டம் எப்படி தடைபடும்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி பிசாசு அநேகர்களுக்குள்ள பயத்தை கொண்டு வரான். என் ஜீவன் போயிருமோ, எனக்கு கர்த்தர் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றாமல் நான் போய்விடுவேனோ, பயம், மரண பயம், பிசாசின் தந்திரங்கள். பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆவியானவர் உணர்த்துகிறார். நிறைய பேர் நான் மரித்துருவேனோ, என் வாழ்க்கை சீக்கிரமாக முடிந்துருமோ, இந்த திருமண வாழ்க்கை உடைந்துருமோ, அந்த பயத்தின் ஆவியை இன்றைக்கி விரட்டுங்க. உங்கள் திருமண வாழ்க்கை உடையாது, உங்கள் குடும்பம் உடையாது, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சாதிப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை பிசாசு திருடணும்னு நினைக்கிறான். நீங்கள் திருட விடக்கூடாது. நன்மையான எந்த ஈவும், எந்த கிஃப்ட், கர்த்தர் உங்கள்கிட்ட தருகிற எந்த கிஃப்ட்டும் அது பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது. அது வெளிச்சத்தின் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. அது கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளை நல்லா பாடுதா, உங்கள் பிள்ளை நல்லா கீபோர்டு வாசிக்குதா, அதை கர்த்தருக்கு பயமுள்ள பிள்ளையாக வளருங்க. நல்லா ஞானம் உள்ள பிள்ளையாக இருக்குதா, நல்லா படிக்குதா, அதனுடைய இன்டெலிஜென்ஸ் கெப்பாசிட்டியை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. அது நாளைக்கு படித்து கர்த்தருக்காக பயன்படட்டும். அது கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை திருடலான்னு பிசாசு வரலாம். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வாரான், திருடிட்டு போகலான்னு வாரான் பிசாசு. ஆனால் அந்த பயத்திற்கு இடம் கூடாதிருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது உங்களுடையது தான். கர்த்தர் எதனாலும் கொடுத்துருப்பார். நல்ல கணவரை கொடுத்துருப்பார், நல்ல மனைவியை கொடுத்துருப்பார், பிள்ளைகளை கொடுத்துருப்பார். அதை நாசாக்குறது தான் பிசாசனுடைய வேலை. ஆதியாகமம் 1 பாருங்கள். அவர் காட் இஸ் a காட் ஆஃப் ரீஸ்டோரிங். அவர் ரீஸ்டோர் பண்ணுகிறவர். 1 அவர் முதல் செய்ததை ரீஸ்டோர் பண்ணார். வானத்திலிருந்து விழுந்த பிசாசு எல்லாத்தையும் அலங்கோலமாக்கியிருந்தான். அதனால் கர்த்தர் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறார். அதை திரும்பியும் சரி பண்ணுகிறார். ஒரு ஷெல்ஃபில் இருந்து துணிமணிகள் கீழே விழுந்துட்டா என்ன செய்வோம்? நம்ம எடுத்து அடுக்குவோம். இதே போல் பூமி எல்லாம் மாறி மாறி அலங்கோலமாக இருக்குது. அதற்கு ஒரு பெரிய காரணம் பண்டிதர்களாலும் சரி தேவ மனிதர்களாலும் சொல்லுகிறது என்ன தெரியுமா? பிசாசு வானத்திலிருந்து விழுந்ததுனால அலங்கோலமாக இருந்துச்சு. கர்த்தர் முதல் வேலையாகவே அதை சீர்படுத்தினார். தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல அபிஷேகத்தை தரும் பொழுது, ஞானத்தை தரும் பொழுது, பாடல் கிருபை, ஆராதிக்கிற கிருபை, ஊழியம் செய்கிற கிருபையை தரும் பொழுது, சத்துரு ஒரு டூப்ளிகேட்டை கொண்டு வருவான். அதை உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கணும்னு சொல்லிட்டு ஒரு டூப்ளிகேட்டை கொண்டு வந்து உங்கள்கிட்ட இருந்து பிடுங்க கூட செய்யலாம். ஆனால் கர்த்தர் ரீஸ்டோர் பண்ணுகிறவர், அதை திரும்பி தருகிறவர். நீங்கள் அதை திரும்பி இழக்கக்கூடாது. கர்த்தர் இனி நம்பி உங்கள் கையில் நீங்கள் இழந்த கிருபையை தருவார் என்றால் நீங்கள் அதை காப்பாற்ற வேண்டும். வேதத்தில் ஒரு மனிதன் மரம் அறுத்து கொண்டிருக்கும் பொழுது இரவலாக கடனாக வாங்கி கொண்டு வந்திருந்த அந்த கோடாரி தண்ணிக்குள் விழுந்ததை தேவ மனிதன் என்ன செய்கிறார்? மிதக்க வைத்து அதை திரும்பி எடுத்து கொடுக்கிறார். அவன் திரும்பி போட்டால் என்ன ஆகும்? அது முட்டாள்தனமான விஷயம். அதனால் தான் தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் இழக்கக்கூடாது. பிசாசானவன் இழக்கணும் தான் வருவான். ஆனால் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் வந்த விஷயம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகள், வரங்கள், தாளந்துகள், அபிஷேகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அதிகாலை வேளையை தீர்மானித்து கொள்ளுங்க. அது கர்த்தர் கொடுத்தது. அதை திருட வருவான். நீங்கள் ஒரு விசை திருடினா கூட அந்த திரும்பி தந்துடுவார். ஓயாமல் திருடிக்கிட்டு இருக்கிறான்னா நீங்கள் விடக்கூடாது. நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் கொடுத்ததை நோ நெகோசியேஷன். அதில் எந்த ஒரு பேரம் பேசுகிறதே கிடையாது. பிசாசை ஜெயித்தே ஆக வேண்டும். உங்கள் வீட்டில் அடிக்கடி அவன் வருகிறானா, அவனை இந்த நாட்களில் மூடி அவனை விரட்டி ஆக வேண்டும். ஒரு பாம்பு அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகுதுன்னா சரி, அது பாவம் வந்துட்டு போகுதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, ஒரு நாள் வரலாம், ஏதாச்சியாக, ஆக்சிடென்டாக, ஒரு விபத்து போல் அது திடீர்னு வரலாம். ஆனால் தினமும் நீங்கள் திறந்து
வச்சிருக்கிறீங்கன்னா, தினமும் வருதுன்னா அது நம்மளுடைய பலவீனம். அதை நம்ம செய்யக்கூடாது. அது நம்ம பிள்ளைகளை பாதிக்கும், இல்லை குடும்பத்தை பாதிக்கும். ஆம் தேவச்சனங்களே, நம்ம உஷாராக இருக்க வேண்டும். சத்ருவானவன் உள்ள நுழையலாம் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் கொடுத்த ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வந்த எதுவாக இருந்தாலும், நல்ல வீடாக இருக்கலாம், நல்ல குடும்பமாக இருக்கலாம், நல்ல காராக இருக்கலாம், தேவன் கொடுத்ததை வீணாக்காம கர்த்தருக்காக பயன்படுத்த கர்த்தர் அழைக்கிறார். சத்ருவானவனுடைய வேலையை அவன் தொடர்ந்து செய்வான். நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து செய்யணும், நம்ம பாதுகாக்கணும். அது நம்மளுடைய வேலை. ஒருவேளை உங்கள் கையிலிருந்து திருடு போயிருந்தா கர்த்தர் அதை திரும்பி தருவார். அதை திரும்பி நீங்கள் இழக்கிறதுக்காக கர்த்தர் தரல, திரும்பி பாதுகாக்கிறதுக்காக தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய இழந்திருக்கலாம். ஆதி அன்பை இழந்திருக்கலாம், ஜபத்தை இழந்திருக்கலாம், ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து உன்னதமான தேவனிலிருந்து வந்திருந்த நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஒருவேளை அதை திரும்பி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் திரும்பியும் ஒரு விஷயம் கூட உங்களை உயர்த்துவார் என்றால் அது அழிகிறதற்காக அல்ல, அதை கொண்டு தேவனுக்காக பெரிய மகிமையை உண்டாக்கணும். சிம்சனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் கண் பார்வையை இழந்தான், பலத்தை இழந்தான், ஆனால் கர்த்தர்கிட்ட ஜெபித்தான். ஒரு விஷயம் கூட ஜெபித்தான். ஆனால் அந்த விஷயம் அவன் என்ன செய்தான்? பலத்தை இழக்கவில்லை. அவனுக்கு தெரியும், என் கண்ணை பிடுங்கி என்ன ஒரு வேடிக்கை பொருளாக்கிய பெலிஸ்தியர்களே, உங்களை என்ன செய்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் செய்யாத ஒரு பெரிய வெற்றியை கர்த்தருக்காக கொண்டு வந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசு எத்தனை முறை தாக்கியிருக்கான் உங்களை, எத்தனை முறை நிந்திச்சான், எத்தனை முறை உங்களை பரியாசம் பண்ணா, எவ்வளோ தூரம் உங்களை ஒரு உலகத்தான போல மாற்றினா. ஆனால் ஒரு விஷயம் கூட கர்த்தர் உங்களை எழுப்புறாருன்னா விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரியும் அவனுடைய வழி, உங்களுக்கு தெரியும் அவன் உங்களை எவ்வளோ காயப்படுத்தினான்னு உங்களுக்கு தெரியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு சத்துருனுடைய வேதனை என்னன்னு தெரியும். அவங்களை எவ்வளோ காயப்படுத்தி இருக்கிறான், எவ்வளோ பாவத்தில் தள்ளி இருக்கிறான், எவ்வளோ உடைச்சிருக்கிறான். இனி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா அவனை நிர்மூலமாக்குவேன்னு ஒரு வாழ்க்கையை தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைகள் உங்கள் கூட இருந்து அது சாதிக்க உதவி செய்யும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எதெல்லாம் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வந்துச்சோ, எந்தெந்த ஈவுகள், எந்தெந்த கிஃப்ட், பரிபூர்ணமான வரம் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்ததோ அதையெல்லாம் சத்ருவானவன் திருடாதபடி, அதையெல்லாம் வேற்றுமையின் நிழலில்லாத ஆண்டவரிடத்திலிருந்து வந்து யாக்கோபையும் இஸ்ரவேலையும் உருவாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அவரிடத்தில் எந்த வேற்றுமையின் நிழல் இல்லை. அந்த ஆண்டவர் எங்களையும் அதை போல பயன்படுத்துவார். எங்களையும் பேதுரு போல, பவுல போல நீர் பயன்படுத்த போறதுக்காக நன்றி. அந்த வேற்றுமையின் நிழல் இல்லாத ஒரு ஆண்டவரிடத்திலிருந்து வந்த பொருள் அது எங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சத்துருவானவன் கருவிலே கலைக்கிறது போல எங்களிடத்தில் இருந்து பிடுங்கின எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக நன்றி, திரும்பி தருகிறதற்காக நன்றி. பலன், ஆரோக்கியம், பணம், பொருளாதாரம் எதெல்லாம் யோபுவை போல ஜனங்கள் இழந்தார்களோ அதை 2 மடங்காக கொடுத்து ஆசீர்வதித்து திரும்பி அவர்களை பிரகாசிக்க பண்ணி ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று இரவும் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் சந்திக்கலாம். 9 மணி அளவில் தேவ ஜனங்களை நல்ல ஒரு ஆவிக்குரிய பதிவோடு சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.